இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் டீம் வந்து பழங்காலத்துக்கு முன்னாடி கடல்ல மூழ்கி போன கப்பலான டைட்டானிக் வந்து ரிசர்ச் பண்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் நெக்லஸ் அதுக்குள்ள இருக்கும். அந்த டைமண்ட் நெக்லஸ்க்காக ரிசர்ச் பண்ண போறே அந்த இடத்துல வந்து ஒரு பெயிண்டிங் கிடைக்கிற ஒரு பொண்ணோட பெயிண்டிங். அந்த பொண்ணோட பெயிண்டிங் எடுத்து அந்த பொண்ணை போய் இன்டர்வியூ எடுக்கலாம்னு போறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைன்னா நம்மளோட படத்தோட ஹீரோயினா ரோஸ். அவங்க கிட்ட அந்த படத்தை பத்தியும் அந்த டைமண்ட் நெக்லஸை பத்தி இன்டர்வியூ எடுக்க போறே அவங்களோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியான அந்த டைட்டானிக் லவ் ஸ்டோரியை சொல்றதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஃபிலிம், ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸா சூப்பரா தெரிவிக்க விட்டுருப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் சீன்லாம் ரொம்பவே சூப்பரா கூஸ் பம்ப்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்துல வந்து பெண்களையும் குழந்தைகளும் முதல்ல காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாருமே லைஃப் போட்ல ஏற்றி இருக்க போறேன். நம்ம ரோசியும் வந்து அந்த லைஃப் போட்ல ஏற்றிடுவாங்க. அப்படி அவங்க ஏற்றி இறக்கிட்டு இருக்க போறேன். எனக்கு ஜாக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த லைஃப் போட்ல இருந்து எகிரி குச்சி ஓடி வந்து நம்ம ஜாக் கட்டி பிடிக்கிற சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு டீடைல் இருக்கும். அந்த படத்தை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கடைசி வரைக்கும் இந்த வயலின் வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடைசி நிறுத்தவே மாட்டாங்க. அது ஏன் வயலின் வாசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, கப்பல் வந்து முழுகிட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே பேனிக்கா இருப்பாங்க, சாக போறோம். அந்த நேரத்தில் அவங்க எல்லாரையும் கூல் பண்ணணும்னு சொல்லி அந்த மியூசிக்கை நிறுத்தாம அந்த வயலின் ஆர்டிஸ்ட்லாம் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியில் அவங்க உயிரே போக போகிறாலும் கடைசியில் மியூசிக் வாசிச்சு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கலைக்காக வந்து அர்ப்பணிக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் சீன் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் சொல்லலாம். இந்த படத்தில் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் வருங்க. அது நிறைய பேர் உருவ வச்சிடும். அது என்ன டைலாக், அதில் ரோஸ் என்ன டைலாக் லாஸ்ட்டில் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் லவ் பண்ண ஜாக்குன்றவனோட ஒரு ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை, ஆனால் அவன் நினைவுகள் மட்டும் தான் இருக்குது. அவன் நினைவுகளோட தான் நான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இது மேலும் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு சென்டிமெண்ட்டான டைலாக் சொல்லி முடிச்சிருப்பாங்க.